அவங்க பார்க்குறவங்க, நம்மளை பார்க்குறவங்க, இவங்களுக்கு தெரியணும் இவர்கள் கிறிஸ்துவ உடையவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்து உடையவர்கள். இன்னைக்கு நாம் எப்படி வித்தியாசப்படுகிறோம்? உலகத்தினுடையதான எல்லா கனியும் சபைக்குள்ள இருக்கு. அவன் உலகத்தான் கூட செய்ய யோசிக்கிறத பவுல் சொல்றாரு, புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறது. இன்னைக்கு உலகத்துக்கும் சபைக்கும் வித்தியாசம் இல்லை. சபை சகலவித கனிகளை புசிக்க தொடங்கிருச்சு. அதனால்தான் பவுல் சொல்றாரு, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்றால் உங்களுக்கு உலகத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்கிறார். கொரிந்தியர்கள் நிருபம் 1 கொரிந்தியர் 15 இந்த கேள்வி அவர் கேட்கிறாரு. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று நாங்களும் இருக்க முடியாதா? எல்லாரும் மாதிரி எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா? நாங்களும் இருப்போமே. ஆனால் நீங்களும் நானும் அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள், நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு கிறிஸ்தவ போர்வையில், ஆவிக்குரிய போர்வையில் பாஸ்டர் எதிரில் அந்நிய பாஷை பேசிட்டா, ஆராதிச்சுட்டா எல்லாரும் நம்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் யார் என்பது கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறது. அதனால்தான் பைபிள் சொல்லுது, நீங்க எங்ககிட்ட கெட்ட பேர் நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எப்பவும் சொல்வேன், நான் மனுஷங்கிட்ட நல்ல பேர் வாங்க ஆசைப்பட்டதே கிடையாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அவன் மனுஷனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லவங்க, அவ்வளோதான். அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இல்லைன்னா அவன் கெட்டவங்க, அவ்வளோதான். அதான் மனுஷன், அவ்வளோதான். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் சாட்சி வாங்க வேண்டியது கர்த்தரிடத்தில். அவர் உங்களை பார்த்து உண்மையும் உத்தமம் உள்ளவனேன்னு சொல்லிட்டார்னா போதும். உலகத்தில் எவன் என்ன சொன்னால் நமக்கு என்ன? இவனா நம்மளை நியாயந்திருக்க போகிறவன், இவனா நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போக போகிறவன். அதே வேளையில் நீ கர்த்தரிடத்தில் சாட்சி வாங்கினால் உலகம் உன்னை பார்த்து சாட்சி கொடுக்கும். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக சாட்சி வாங்கினாரு, உலகத்தான சாட்சி கொடுத்தான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அந்த சாட்சி உங்களை பார்த்து கொடுப்பாங்க. ரெண்டாவது கர்த்தர் பூமியிலிருந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் என்ன பண்ணாரு? முளைக்க பண்ணினார். இவர்களும் கர்த்தரால் முளைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த விருட்சம் இருக்கு. இவங்கெல்லாம் யாரு? வேதம் தெளிவா சொல்லுது, துன்மார்க்கனை கர்த்தர் தீங்கு நாளுக்கென்று நியமித்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு. விருட்சங்களை படைக்கும் போது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் அங்கே இருந்துச்சு. அதுவும் கர்த்தர் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் அப்படின்னு தான் இருக்கு. இதுவும் நம்ம கூட தான் இருக்கும். இது ரெண்டாவது. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது சகலவித விருட்சம், சகலவித மனுஷர்கள், சன்மார்க்கர், பூமியில் இருக்கக்கூடிய மக்கள். இவங்களை ஆண்டவர் தேடி போக சொல்றாரு. போய் என்ன செய்ய? அவங்களை என்ன ஆக்கு? சீஷராக்கு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது பேதுருவை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை என்னவா மாத்துவேன்? மனுஷனை பிடிக்கிறவனாய் மாத்துவேன். அப்போ கர்த்தருக்கு இந்த விருட்சத்திலேருந்து சிலதை கொண்டு வரத பிளான் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ரெண்டாவது ஒன்று இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் விளக்கப்பட வேண்டியவர்கள். இதை புசிக்க கூடாது அப்படின்னு இருக்கு. இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய உபதேசம், இவங்ககிட்ட இருந்து வரக்கூடியதான வார்த்தைகள், இவங்ககிட்ட இருந்து வரக்கூடியதான காரியங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த நன்மை தீமை அறியத்தக்க மனிதர்களை விட்டு நீங்கள் என்னவா இருக்கணும்? கொஞ்சம் ஓரமா இருக்கணும். வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. பின்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னா மீட்டுக் கொள்ளுங்கள், காப்பாற்றிக் கொள்ளுங்கள்னு அர்த்தம். யாரை விட்டு? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு அப்படின்னு இருக்கு. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் நம்ம கூடயே தான் இருக்கும். அதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீங்கள் வெறுக்கிற மாதிரி அது இருக்காது. இந்த மனுஷர்கள் எப்படி இருக்க மாட்டாங்க? நீங்கள் வெறுக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நேசிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடாத. அதுக்கு 2 கொரிந்தியர் 11 2-3 வசனத்தில் அந்த உபதேசம்னு அவர் சொல்லிட்டார். இந்த மனுஷங்க சொல்கிறத என்ன செய்யாத? கேட்காத, சாப்பிடாத, ஏற்றுக்கொள்ளாதன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்ச சங்கீதம் தானே, எல்லாம் தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய அதை கேட்காதன்னு அர்த்தம். ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். இதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். மனுஷங்க இதான் நன்மை தீமை. இவங்க யாரு? துன்மார்க்கர், பரியாசக்காரர், பாவிகள். இந்த பக்கத்தில் நீ உட்காராத, அவங்க பேச்சை கேட்காத, அவங்க வழியில் போகாத, அவங்க சொல்கிறத கேட்காத, அவ்வளோதான். அவங்க சொல்கிறபடி செய்யக்கூடாது, அந்த பக்கமே போகக்கூடாது, அவங்க மத்தியில் என்ன செய்யக்கூடாது?
உட்காரக்கூடாது. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? இவங்க எப்படி இருப்பாங்க ஆளு, அதான் ரொம்ப முக்கியம். இவங்க ஆள் எப்படி இருப்பாங்க? அது 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், அந்த மனுஷர்கள், விருட்சம்னா மனுஷங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மனுஷர்கள் ரொம்ப நல்லது அவங்க கூட பழகுது நமக்கு தோணும். இவங்க கூடலாம் இருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? பல நேரத்தில் இந்த எண்ணம் தான் உங்களை வீழ்த்தும். இந்த எண்ணம் தான் என்ன செய்யுது? வீழ்த்தும். அவங்களுடையதான காரியங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எனக்கு பைபிளில் ரொம்ப ஆச்சரியப்பட்ட நான் ஒரு ஆள் இருக்கிறார். நான் பைபிளில் யாருதுன்னா அகிதாப்போல்னு ஒரு ஆள் இருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அகிதாப்போல்னு தாவீது கூட இருந்தார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான அட்வைஸ் பண்ணுறவர், அற்புதமாக அட்வைஸ் கொடுப்பாரு. பைபிள் அவரை பற்றி என்ன சொல்லுதுன்னா, அகிதாப்போலுடைய ஆலோசனை எப்படி இருந்துச்சா? தேவனுடைய ஆலோசனை போல இருந்துச்சாம். கர்த்தருடைய ஆலோசனை. கர்த்தருக்கு பேர் என்ன தெரியுமா? அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். ஆனால் அகிதாப்போலை யாருக்கு கம்பேர் பண்ணுறாரு? அவனுடைய ஆலோசனை எப்படி இருந்துச்சா? தேவனுடைய ஆலோசனை போல இருந்தது. ஆனால் அவன் யார் தெரியுமா? துன்மார்க்கன். யாரு? துன்மார்க்கன். பல நேரங்களில் இந்த அகிதாப்போலோட ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. இவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நேராக துன்மார்க்கம் கூட போய் சேர்ந்துப்பாங்க. உங்களுக்கு விரோதமாக இவங்க ஆலோசனை பண்ணுவாங்க. பல நேரத்தில் இதான் அவர்களுடைய புசிப்புக்கு நல்லது. அவங்க சொல்றது, உங்க கூட யார் சேரணும் யார் சேரக்கூடாதுங்கிறதுல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இவங்களுடைய அட்வைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இவங்க நம்ம கூட இருந்தால் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அது பல நேரங்களில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வீழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க? அவர் பேசுகிறதுல அட்ராக்ட் ஆகிடுவீங்க, அவர் சொல்கிறதுல பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிடுவீங்க. செம்மையாக அட்வைஸ் பண்ணுறாப்புல ஆள், சூப்பராக. ஆனால் உங்களுக்கு தெரியணும் அது கர்த்தருடையதான சித்தத்தின்படி வந்த ஆளான்னு உங்களுக்கு தெரியணும். எனக்கு நிறைய பேர் நண்பர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நீதிமான்கள், நிறைய பேர் சன்மார்க்கர், நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லும் பொழுதே ஆவியானவர் உள்ள சொல்வார், இதை செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவார். அவங்க சொல்கிறது சரியாக நம்ம கர்த்தருடைய ஆலோசனைக்கு ஒத்து வருதுன்னா ஒரு சமாதானம் இருக்கும் அதை செய்யலான்னு. அவங்க சொல்லும் போது ஒரு சின்ன மணி அடிக்கும், உள்ள ரெட் லைட் ஒன்று எரியும். அப்படியே ஆண்டவர் சொல்வார், இல்லை இது தேவசித்தம் இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். அவங்க சொல்கிறது எப்படி இருக்கும்? கரெக்டாக தான் இருக்கும். அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அவர்கள் உலக பிரகாரமாய் கரெக்டாக தான் ஆலோசனை சொல்கிறாங்க. அவங்க ஆலோசனையில் என்ன இல்லை? தப்பு இல்லை. ஆனால் நீங்களும் நானும் தேவ சொல்படி செய்கிறவர்கள். தேவனுடைய ஆலோசனை ஆவிக்குரிய ஆலோசனை, அவர்கள் கொடுக்கிறது உலகத்தின் ஆலோசனை. இது ரெண்டும் ஒரு நாளும் ஒத்து போகாது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு நாட்டுக்கு சண்டைக்கு போகணுன்னா எப்படி போகணும்? படையெல்லாம் கூட்டிகிட்டு எப்படி போகணும்? அவங்ககிட்ட பெரிய பரிவாரம் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன செய்யணும்? கூட்டிகிட்டு தானே போகணும். கிதியோன் போகும்போது கர்த்தர் சொல்கிறாரு, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற. அவங்க மனத்தனையாக இருக்கிறாங்க, நிறையா இருக்கிறாங்க. நம்மகிட்டே ஒரு பல ஆயிரம் இருக்குது. அல்ல வேணாம் எல்லாத்தையும் ஒதுக்கிருப்பார். ஒதுக்கியாச்சு. இப்போ கடைசியாக ஒரு 300 பேர் இருக்காங்க. சரி போதும் போகும்பார். இந்த ஆலோசனையை உங்களால் ஒத்துப்பீங்களா? நீங்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவங்க எதிரில் இருக்கிறவர்கள் கடற்கரை மணலத்தனையாக இருக்கிறார்கள், என்னவே முடியல, பெரிய ஆர்மி. ஆண்டவருடைய ஆலோசனை என்ன? உலகத்தான் என்ன கொடுப்பா ஆலோசனை? இது பத்தாது, நீ உடனே என்ன செய்ய, சுற்றி இருக்கிற ஆளுங்கிட்ட படைபலத்தை கேளு, எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, எவனையும் சேர்க்காத, இவனெல்லாம் ஒதுக்கு. என்ன ஆண்டவரே, 300 பேர் தான் இருக்காங்க, போதும் போதும் போ. ஏன்? நீ 300 பேரோட போ, ஆலோசனை எந்து எனக்கு தெரியும். அவனை எப்படி வீழ்த்தணுங்கிறது எனக்கு தான் தெரியும். அவனுக்கு 300 பேர் போதும் என்பது கர்த்தருடைய திட்டம். நான் எப்படி பார்க்குறேன்? கடற்கரை மணலாக பார்க்குறேன். அத்தனை பேரும் கோலியாத்தை எப்படி பார்த்தாங்க? 9 முழம் உயரம், வா செம்ம, அவங்ககிட்ட நிற்கவே முடியாது. தாவீது எப்படி பார்த்தான்? இவனுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? நான் தேவனை அறிந்தவன், அவன் தேவனை அறியாதவன். அவங்ககிட்ட தேவன் இல்லை, என்கிட்ட தேவன் இருக்குது. மற்றபடி எதில் கம்பேர் பண்ணாலும் அவன் தான் பெரியவன். அவங்ககிட்ட இருக்கிற ஈட்டியே பயங்கர வெயிட்டாமா, பட்டயம் வெயிட்டு, தலைச்சிரா அப்படி இருக்குது, காதில் பாதரட்சை இருக்குது. நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. என்ன எடுத்துன்னு போகிற? கூழாங்கல். அதுவும் என்ன கூழாங்கல்? நம்ம ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்த ஒரு 5 கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டு அதுவும் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு சார் ஜைஜாண்டிக்காக போய் நிற்கிறார். பார்க்கும்போதே எப்படி இருக்கும் நமக்கு? தோணுதா இல்லையா? ஆனால் சக்ஸஸ் யார் பண்ணது? அவன் தான் பண்ணான். ஆலோசனை கர்த்தருடையது.
பல நேரங்களில் கர்த்தர் உங்களை யார் கொடுக்குறாரோ அதைத்தான் நீங்கள் எடுக்கணும். புசிப்புக்கு நல்லது அப்படின்னு உலக பிரகாரமாக என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. எங்களுக்கு நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது 1978 ஒரு பிஸ்னஸ் ஞாபகம் இருக்குது எனக்கு. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், எனக்கு பிஸ்னஸ் நல்லா தெரியும், நீங்கள் பணம் போடுங்க, 2 பேர் சேர்ந்து செய்வோம், பார்ட்னராக பிரிச்சுக்கலாம் வரதை அப்படின்னு. உடனே எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் பணத்தெல்லாம் போட்டாச்சு. அவர் பணம் போட மாட்டார், ஆனால் அவருக்கு பிஸ்னஸ், அதுக்கு ஸ்லீப்பிங் பார்ட்னர் இப்படிலாம் பேர் உண்டு. போட்டாச்சு, பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகுது. அவர் என்ன பண்ணுவார், வர பணத்தை எடுத்துக்கிட்டு பாக்கெட்டில் போட்டு போயிடுவார். டெய்லி மத்தியானம் வரைக்கும் இருப்பார், அந்த பணம் வரும், பாக்கெட்டில் போட்டு போயிடுவார். மறுநாளைக்கு நம்ம ப்ராடக்ட் வாங்கணும்னா அவர்கிட்ட என்ன இடத்தெல்லாம், எப்பா அது எனக்கு வந்த லாபம்பா, நீ ப்ராடக்ட் வாங்கு, அது உன் வேலை அண்டு போயிடுவார். இப்படி 6 மாதம் போகுது. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா அடமானத்துக்கு போகுது. நான் சொல்ல 1978 எல்லாம் போகுது. அவர் அவ்வளோதான்ப்பா, அப்படி தான் நடக்கும், பிஸ்னஸ்னால் இப்படி தான் போகும். ஒரு நாள் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அவருக்கு சண்டைக்கு வந்துருச்சு. உடனே அவர், என்னையை ஏற்று பேசுறியா, நீ எப்படி இந்த பிஸ்னஸ் நடத்துகிற நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது, சுத்தமாக தெரியாது. இப்போவும் சொல்கிறேன், அந்த பிஸ்னஸ் வழியாகத்தான் கர்த்தர் என்னை வளர்த்தார், படிக்க வச்சார். கல்யாணமாகி நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த பிஸ்னஸை பண்ணியிருக்கிறேன். அது அழிந்து போகவே இல்லை. கர்த்தர் நின்று பாதுகாத்து என்னை உயர்த்தி கொண்டு வந்தார். நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் இருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இல்லை, நான் இருந்தால் தான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல நேரத்தில் நாம் டேலண்டட் ஃபெலோவை தேடுறோம். கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய சித்தத்தின்படி இருக்கிறவனை உன் கூட வச்சுக்கோ. அவனுக்கு டேலண்ட் இருக்காது, படிப்பறிவு இருக்காது, ஒருவேளை உலக பிரகாரமாக அவன் எதுலையுமே என்னவா இருக்க மாட்டான், குவாலிஃபைடாக இருக்க மாட்டான். தாவீதோடைய அண்ணன்கள்லாம் உலக பிரகாரமாக குவாலிஃபைடு ராணுவ வீரர்கள். தாவீது குவாலிஃபைடே கிடையாது. ஆனால் இவன் தான் கர்த்தருடைய செலக்ஷன். அவனை வச்சு தான் கர்த்தர் ஜெயிப்பார். அப்படித்தான் நீங்களும் நானும் அப்படித்தான். உலக பிரகாரமான தி ஜெயின்ஸ் நமக்கு தேவையே கிடையாது. கர்த்தர் கொடுத்தா ஓகே, கர்த்தர் கொடுக்கலையா, கர்த்தர் யாரை கொடுக்கிறாரோ. 2வது அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 6 புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். 2வது, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில புரிஞ்சுக்கோங்க. பார்த்த உடனே சூப்பரா இருக்குதுன்னா கொஞ்சம் கஷ்டம்னு அர்த்தம். பார்த்த உடனே சூப்பரா இருக்கு, செம அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். பார்த்த உடனே உங்க ஆத்மாவுக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் வருதுன்னா வேற. பார்த்த உடனே லோத்து சோதோமை பார்த்தார். சோதோம் எப்படி இருந்தது, நீர்வளம் மிக்கதாக, தேவனுடைய தோட்டத்தை போல, எகிப்தை போல. உடனே முடிவு பண்ணிட்டார், லெட்ஸ் கோ, எங்க போயிடலாம், சோதோமுக்கு போயிடலாம். இப்போ ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாம் பார்த்து, 13வது ஆதியாகமத்தில் இருக்கு இந்த சம்பவம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ இருக்கிற இடத்துல இருந்து கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன். ஆபிரகாம் பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, அங்க பார்த்தாருனே இல்லை. ஆனா ஆபிரகாம் போய் கூடாரத்தை போட்டான்னு இருக்கு. லோத்து போனது சோதோம், ஆபிரகாம் போனது கானான். இது பார்வைக்கு சூப்பரா இருந்துச்சு, இன்பம். இது பார்க்கறதுக்கு ஒன்றும் இன்பமெல்லாம் இல்லை. ஆனா முடிவு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது, சோதோம் அழிஞ்சு போச்சு, இது இன்னைய வரைக்கும் நிக்குது. அந்த கானான் என்ன செய்யுது, இன்னை வரைக்கும் இஸ்ரவேல் தேசமா நிக்குது. கண்ணை வச்சு டிசைட் பண்ணவே கூடாது லைஃப்ல. கண்ணை வச்சு மட்டும் டிசைட் பண்ணாதீங்க, பார்த்தவனெல்லாம் டிசைட் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த பார்வைக்கு இன்பம். போனா பாருங்க யாக்கோபு, பார்த்தவொடனே யாரு, ராகேல், ஆஹா அந்த பெண் அழகா இருந்தால், இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னா. 7 வருஷம் வேலையை முடிச்சாச்சு, நல்லா ஐயா ஜாலியா வராரு. இன்பம், பார்வைக்கு இன்பம், ராகேலை கொடுப்பாங்கன்னு வந்தா, இவர் எது பார்வைக்கு இன்பமா இல்லையோ அது வருது. 7 வருஷமா இவன் எதை வேணான்னு நினைச்சானோ அது வருது. காலைல கேட்குறான், என்ன நீ எப்படி இப்படி ஏமாத்திட்டீங்களே. அவன் சொன்னான், இதையும் தரேன், இன்னொரு 7 வருஷம் வேலை செய், நெக்ஸ்ட் 14 இயர்ஸ், மொத்தம் 14 வருஷம். ஆனால் உண்மை தெரியுமா, தேவனுடைய திட்டம் லேயாள் மேலில் தான் இருந்துச்சு. யூதாவும் லேவியும் அவளுக்கு தான் கர்த்தர் கொடுத்த. வசனம் சொல்லுது, கர்த்தர் லேயாளை நினைத்து அருளினார். பல நேரத்தில் பார்வைக்கு நமக்கு இன்பமா இருக்காது, கர்த்தர் விரும்புறபடி இருக்காது. கடைசி அந்த வசனம் என்ன சொல்லுது, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படுத நாலேஜ். இதுதான் இப்போ இருக்கிறதுலே பெரிய டிராபேக், வேர்ல்ட்லி நாலேஜ். பையன் பயங்கரமான நாலேஜுங்க, பொண்ணு நல்ல குடும்பத்தை சூப்பராக நடத்தும். எதை வச்சு சொல்கிறீங்க, அது நல்லா படிச்சிருக்கு, நாலேஜ். நான் சொல்கிறேன், உலக நாலேஜ், உலக ஞானம் என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். உலக ஞானம் ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்கிறது.
நீங்கள் உலகத்தில் ஞானம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஞானத்தோடு கூட இருந்தீங்கன்னா அது உங்களை நடத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு போயிடும். உலக ஞானம் இருக்கும்போது ரொம்ப யோசிப்பாங்க பாருங்க. அப்படி சிலர்லாம் செய்யும் போது நான் அவங்களை உட்காந்து ஆச்சரியமாக பார்ப்பேன், எப்படி இப்படி யோசிச்சிருப்பாங்க, எப்படி இதுக்கு பின்னாடி வரதை யோசிக்கிறாங்க. அதாவது கர்த்தர் அவங்கள யூஸ் பண்ணுறது வேற. இப்போ ஆசரிப்பு கூடாரம் கட்டும்போது பெசலையில கர்த்தர் கொண்டு வர்றார், அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறார். அந்த கூடாரத்தை கட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறார். அதே மாதிரி ஞானேந்திர இருதயங்களை உடைய ஸ்திரீகளை எழுப்பினார், அதெல்லாம் கர்த்தர் எழுப்புறார். அது கர்த்தர் கொடுக்குற ஞானம். உலக ஞானம்னு ஒன்று இருக்கு. இந்த உலக ஞானத்தை நம்பி அதை பேஸ் பண்ணி பல நேரத்தில் உலக ஞானம் என்னவா மாறும் தெரியுமா? ஃபெயிலியர் ஆகும். அதுதான் சொல்கிறேன், உலக ஞானம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்னவா இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அதான் வேதம் சொல்லுது, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். இந்த கனி நமக்கு வேணாம், இந்த காரியங்கள் நமக்கு வேணாம். இது பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது மாதிரி இருக்கும், இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கும், அப்படியே கவர்ச்சியாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அதெல்லாம் பார்த்த உடனே ஓ இதெல்லாம் சூப்பர், இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. ஆண்டவர் சொல்வார், இல்லை இது நமக்கு ஒத்து வராது, இது நமக்கு செட் ஆகாது, இது வேண்டாம் அப்படிங்கிறார். கடைசியாக வாசிங்க 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து உழைக்க பண்ணினார் அப்படின்னு இருக்கிறது. இந்த ஜீவ விருட்சம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையில் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதனுடைய கனி, அதுலேருந்து வரக்கூடியது என்னன்னா நித்திய ஜீவனுக்கான உபதேசம், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நீங்கள் புசிக்க வேண்டியது. ஆனால் இப்போ ஆதாம் சகலவித கனிகளை புசிக்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறாரு. ஆனால் எதை புசிக்கலை? ஜீவ விருட்சத்தை புசிக்கலை, விட்டுட்டார். ஆரம்பத்தில் அவர் அதான் ஃபர்ஸ்ட் புசிச்சிருக்கணும். இன்னைக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வசனம், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கனி சபையில் இருக்குதா? இந்த ரெண்டும் இருக்கு. இப்ப சகலவித விருட்சம் இருக்கு, உலக ஞானம் சபைக்குள்ள பொத்துக்கிட்டு கொட்டது. அதான் நான் சொல்லுவேன், ஒரு சபையை நடத்துறதுக்கு கண்டிப்பாக உலக பிரகாரமான இப்போ இந்த கேமரா இருக்குது வச்சிருக்கிறாங்க, இந்த லைட் இருக்கு, இந்த ஃபேனு போடுறாங்க, இப்படி உலகத்தில் உள்ள ஞானம் தேவைப்படுது. ஆனால் இது ஒரு லிமிட். இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா இதோட இதை விட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும்? அந்த ஞானத்தை விட்டு நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்திடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கவனிங்க, கோலியாத்து பட்டயத்தை போய் தாவீது வாங்குறாரு. கோலியாத்து கீழே விழுந்தோன்னா பட்டயத்தை என்ன பண்ணுறாரு? எடுக்கிறார். எடுத்து கோலியாத்தை என்ன பண்ணுறாரு? வெட்டிடுறாரு. தலை துண்டா போச்சு. தலையை எடுத்துக்கிட்டாரு, எருசலேமுக்கு வந்துட்டார். ஓகே, ஃபினிஷ், மேட்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கோலியாத் பட்டயம் எங்கே? தாவீது தன் லைஃப் ஃபுல்லாக அதை வச்சுருந்தாரா? இல்லை. அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, அந்த பட்டயம் எங்கே இருந்துச்சான்? ஆசாரியன்கிட்ட இருந்துச்சான். ஒரு சீலையில் சுற்றி அவன் வச்சுருந்தானா. ஏன் அந்த பட்டயத்தை அதுக்கப்புறம் தாவீது எடுக்கலை? அந்த பட்டயத்தை விட்டு தானே வெட்டினாரு. இப்போ தாவீதுக்கு நல்லா தெரியுது, இந்த பட்டயம் கோலியாத்தை வெட்டுறதுக்கு போதும், ஆனால் அதுக்கப்புறம் அந்த பட்டயம் எனக்கு தேவையில்லை. திருப்பி ஒரு இடத்துல தேவைப்பட்டால் அந்த பட்டயத்தை நான் கையில் எடுப்பேன், அது வரைக்கும் எடுக்க மாட்டேன். இவ்வளவே உலக ஞானம். தேவைக்கு யூஸ் பண்ணுங்க, இன்டர்நெட் தேவைக்கு யூஸ் பண்ணுங்க, விட்டு வெளியே வந்துருங்க. நான் சொல்றது புரியுதா? ஃபோன் யூஸ் பண்ணுங்க, விட்டுட்டு என்ன பண்ணிடுங்க? வந்துருங்க. இது சகலவித கனி, தேவையானது. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா இதுல இருப்பான். சகலவித விருட்சம் தேவை, புசிக்கலாம், ஓகே. அதே நேரத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் நமக்கு தேவையில்லை. துன்மார்க்குடைய ஆலோசனை நமக்கு தேவையில்லை. பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. பாவியுடைய வழி தேவையில்லை. அவன் சொல்றது அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கு, ஆனால் இந்த விருட்சம்லாம் எதை சாப்பிடாது தெரியுமா? அங்கே ஒரு ஜீவ விருட்சம் இருக்கு, அதை சாப்பிடாது. ஜீவ விருட்சம் யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, நித்திய ஜீவனை குறிக்கிறது.